இந்த இமேஜை எப்படி இது மாதிரி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது கொஞ்சம் டீட்டெயில்டான வீடியோ, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஆரம்பத்திலே காட்டின மாதிரி இந்த இமேஜை ஒரு ஷில் அவுட் ஷாட் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் நான் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நான் என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸ்போசரை லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். எக்ஸ்போசரை கம்மி பண்ணோடனே அந்த ஷில் அவுட் ஷாட் ஃபீல்டு வந்துடுச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்னா, ஹைலைட்டை லைட்டாக கம்மி பண்ணுறேன். இந்தளவுக்கு போதும். ஷேடோஸை லைட்டாக அதிகம் பண்ணிக்கிறேன். ஓகே, பிளாக்ஸை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஸ்கையை மட்டும் செலக்ட் பண்ணி அதில் எக்ஸ்போசர் கம்மி பண்ணுறேன். அதுக்கு மாஸ்க்கு டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை ஸ்கையை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கை ஏரியா மட்டும் நமக்கு தனியாக செலக்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ அதில் வந்து நான் ஹைலைட்டை லைட்டாக கம்மி பண்ணுறேன். இப்படி பண்ணுறப்ப நம்ம அந்த ஸ்கையில் இன்னும் நமக்கு கொஞ்சம் டீட்டெயில் கிடைக்குது. இப்போ கான்ட்ராஸ்ட்டாக கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். ஒயிட்ஸை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். ஒயிட்ஸை ஏற்றுறப்ப பாருங்கள், அந்த சப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம் நமக்கு போல்டாக தெரியுறாங்க. பிளாக்ஸை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்தளவுக்கு போதும். அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இமேஜை வந்து நான் ஒரு வார்ம் டோனில் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த கலரில் டெம்பரேச்சரை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். இவ்வளோ போதும். அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் டூலுக்கு வந்துங்க. இப்போ அந்த கலர் டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வார்ம் டோனுக்காண்டி கொஞ்சம் எல்லோ டோன் கொண்டு வந்துக்கிறேன். இது ஓகே. அடுத்தது டர்ன் கவர் செலக்ட் பண்ணிட்டு அதில் ப்ளூ சேனலை செலக்ட் பண்ணிட்டு அந்த எல்லோக்காண்டி அந்த மேலேருந்து கீழே டாப்லேருந்து கீழே லைட்டாக அப்படியே கொண்டு வாங்க. அடுத்தது ரெட் சேனலை செலக்ட் பண்ணிட்டு இவ்வளோ செலக்ட் பண்ணுங்கள். ஷேடோஸில் லைட்டாக ஏற்றிக்கங்க. இவ்வளோ போதும். அடுத்தது நடுவில் செலக்ட் பண்ணிட்டு மெஜந்தாவை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கலர்ஸில் கொண்டு வந்துங்க. ரெட்டை கூட இன்னும் கொஞ்சம் ஏற்றலாம். ப்ளூவையும் கொஞ்சம் ஷேடோஸில் அதிகம் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போசரை நான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஒயிட்டை இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். ஓகே, இது எனக்கு ஓகேவானு தோணுது. இன்னும் பண்ணணும் அப்படின்னா, ஷேடோஸில் இந்த கலர் கிரேடிங்களா, அதில் ஷேடோஸில் மட்டும் அந்த வார்ம் டோனுக்காண்டி இந்த எல்லோ டோன் கொண்டு வந்துக்கிறேன். ஹைலைட்டை கொஞ்சம் எல்லோ டோன் கொண்டு வந்துக்கிறேன். இது போதும் தோணுது எனக்கு. ஸோ இது லைட் ரூமில் நம்ம இவ்வளோ தான் எடிட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப்பில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம். அதில் நான் ஸ்கை ரீப்ளேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ராமேட்டிக் ஃபீல் கொண்டு வருவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ரைட் கிளிக் பண்ணி எடிட்டின்னு கொடுத்து ஓப்பன் ஆஸ் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஃபோட்டோஷாப்னு கொடுங்க. இதில் ஓப்பன் இன் அடோப் ஃபோட்டோஷாப் 2025 அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபைல் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆயிரும். ஓகே, நம்ம அடுத்ததாக இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இமேஜில் இருக்க ஸ்கையை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸ்கையை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. அது என்னென்னா, பேக்ரவுண்டையும் சப்ஜெக்டையும் தனித்தனியாக எடுத்துடணும். அதாவது பேக்ரவுண்டையும் சப்ஜெக்டையும் செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம பேக்ரவுண்டில் பண்ணுற எந்த விஷயம் வந்து சப்ஜெக்ட் அஃபெக்ட் ஆகாது. அப்படி பண்ணுறப்ப நமக்கு ரிசல்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்டையும் சப்ஜெக்டையும் எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு இந்த லேயர் செலக்ட் பண்ணிங்க. லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கங்க. அதுக்கு Ctrl+J ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு லேயர் வந்துடும். அதில் இங்கே செலக்ட் சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் மட்டும் நம்ம செலக்ட் ஆகிட்டு இருந்தாலும் பாருங்கள், கீழே இருக்க டீட்டெயில் நமக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கு இந்த குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்துங்க. குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு இந்த ஆட் செலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஏரியாவில் நமக்கு மறுபடியும் இன்னும் வேணுமோ அதெல்லாம் மட்டும் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகி வந்துடும். ஓகே, இது போதும், கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இங்கே மாஸ்க்கு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், நமக்கு அந்த பேக்ரவுண்ட் மட்டும் கரெக்டாக ஆச்சு. அந்த சப்ஜெக்ட் மட்டும் கரெக்டாக செலக்ட் ஆகி வந்துட்டாங்க. அடுத்தது நமக்கு பேக்ரவுண்டை தனியாக ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த லேயரை ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+J கொடுத்து இன்னொரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லேயரை எனேபிள் பண்ணிவிட்டு
இப்போ இந்த லேயரில் இந்த மாஸ்க் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இதில் கண்ட்ரோலை பிடிச்சிக்கிட்டே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன்ஸ் வந்து மறுபடியும் ரீலோட் ஆயிரும். இப்போ இதை ஹைட் பண்ணிடுங்க. இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்டில் மாடிஃபைல எக்ஸ்பாண்ட் கொடுங்க. எக்ஸ்பாண்ட் 50 பிக்சல் அப்படின்னு கொடுத்துட்டு இது இப்போ எக்ஸ்பாண்ட் 50 பிக்சல் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த சப்ஜெக்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த பேக்ரவுண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஸ்கையும் க்ளவுட் இருக்கிற மாதிரி மட்டும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இப்படி டேரெக்டாக இதை மட்டும் வச்சுட்டு நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த எட்ஜஸ்லாம் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது, கொஞ்சம் பிசுறாக இருக்கும். அது என்னென்னு பார்க்குறவங்க இப்போ ஜெனரேட்டிவ் ஃபில் இருக்குல்ல, அது நான் கொடுக்குறேன். அதாவது இந்த டிஃபால்ட் அந்த இங்கே பாருங்கள், நமக்கு ரிசல்ட் இப்படி தான் வருது. நமக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. ஓகேவா? இப்போ நான் அப்படியே ஹைட் பண்ணிடுறேன். இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி கண்ட்ரோலை பிடிச்சிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்டில் போய்ட்டு மாடிஃபைல எக்ஸ்பேண்ட் கொடுத்துட்டு 50 கொடுத்துட்டு இப்போ ஜெனரேட்டிவ் ஃபில்ல ஜெனரேட் கொடுக்குறேன். பாருங்கள், சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு நமக்கு இதில் எந்த ரிசல்ட் வேணுமோ நமக்கு வச்சுப்போம். நான் இதை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேர்டு ஒன் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ மூணாவது ரிசல்ட்டை நான் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த எக்ஸ்பாண்ட் கொடுத்ததுனால எப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ இந்த லேயர் எனக்கு தேவையில்லை. ஸோ நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி டிலீட் ஐக்கான் இருக்கும், அதை விட்டிங்க அப்படின்னா டிலீட் ஆயிரும். ஓகே, இப்போ சப்ஜெக்ட் தனியாக வந்துருச்சு, பேக்ரவுண்ட் தனியாக வந்துருச்சு. இப்போ பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா இந்த லேயரோடு இருக்குது. ஸோ இன்னும் நம்ம 3 லேயர் மெர்ஜ் ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணிட்டோம், இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு Ctrl Alt Shift E கொடுத்திங்க அப்படின்னா கீழே இருக்கிற 3 லேயரும் சேர்த்து ஒரே லேயர் வந்துடும். சாரி, அது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லேயரை ஹைட் பண்ணிப்போம். இப்போ Ctrl Alt Shift E கொடுத்திங்க அப்படின்னா இப்போ இந்த 3 லேயர் சேர்ந்து ஒரே லேயராக வந்துடும். இப்போ சப்ஜெக்ட் தனியாக இருக்குது, இப்போ பேக்ரவுண்ட் தனியாக இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு லேசர் டூல் எடுத்துங்க. அது எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஜ்ஜில் இப்படி செலக்ட் பண்ணாமல் கரெக்டாக அந்த கடலுக்கு கொஞ்சம் மேலே இந்த ஏரியாவில் இப்படி செலக்ட் பண்ணுங்கள். கொடுத்துட்டு நான் கொடுக்குற ப்ராம்ப்டை டைப் பண்ணிங்க. பாருங்க, இந்த மாதிரி நமக்கு சூப்பராக க்ளவுட்ஸ் ரெடியாக வந்துடுச்சு. உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா ஜெனரேட் மறுபடியும் கொடுங்க. எனக்கு இந்த 6 ரிசல்ட்டுமே எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ இன்னொரு தடவை நான் கொடுத்து பார்க்குறேன் ஜென்ரேட்டிவ். ஓகே, நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிடைக்குதுன்னு அப்போது நான் மறுபடியும் கொடுக்குறேன். ஓகே, இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. நான் இதிலே இதே மாதிரி டைப்பில் இன்னொரு ஜென்ரேட் பண்ணி பார்க்குறேன். அதுக்கு இதை ஜென்ரேட் ஆனதில் இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரேட் சிமிலர் கொடுங்க.
ஓகே, எனக்கு இதுவே ஓகேன்னு தோணுது. ஸோ இதை நான் ஃபைனல் பண்ணிக்கிறேன். வேறு எதுவும் போமா? வேணாம், இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஸோ இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ பாருங்கள், நம்ம அந்த இதில் செலக்ட் பண்ணோம்ல, இந்த ஹேர் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக சரியாக கிடைக்கல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த மாஸ்க் ஏரியா இருக்குல்ல, அதில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். இதில் ரிஃபைன் ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. ஓரளவுக்கு ரெக்கவராக வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த டூல் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு எந்த ஏரியாலாம் வரலோ அதில் மட்டும் அப்படி ட்ரா பண்ணுங்கள். கரெக்டாக எட்ஜஸை மட்டும் ட்ரா பண்ணுங்கள். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. பாருங்க, ஹேர் மட்டும் நமக்கு ரெக்கவர் ஆகி வந்துருச்சு, நல்லாவே வந்திருக்கு. ஓகே, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கம்போசிஷன் ஓகே, இது நல்லாயிருக்கு. இன்னும் இதை சினிமேட்டிக்காக மாற்றுறதுக்கு நான் அந்த கம்போசிஷனை கொஞ்சம் மாற்றலான்னு நினைக்கிறேன். அதாவது இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்பேஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா இன்னும் அந்த ட்ராமாட்டிக் லுக் வந்து இன்னும் நல்லா கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் நான். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, கிராப் டூல் எடுத்துக்கிறேன். சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிராப் டூல் வந்துடும். ஜஸ்ட்டு இதில் ரேஷியோ வந்து 16:9 வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த இடத்துல ஜெனரேட்டிவ் எக்ஸ்பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ண ஏரியா எல்லாமே ஜெனரேட் ஆகி நம்ம ஃபுல் இமேஜாக நமக்கு கிடைக்கும். ஓகே, இதில் ஒரு 3 ரிசல்ட் வந்திருக்கு. அதில் எந்த ரிசல்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. எனக்கு கடைசி ஒன்று கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக வேறு என்ன பண்ணலாம் இந்த இமேஜ் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கலர் கிரேட் வந்து கலர் கிரேட் ஆகிருக்கு, இதுவே நல்லாயிருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஈவனாக கலர் கிரேட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அது ட்ராமாட்டிக் லுக் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இப்போ இங்கே இருக்க எல்லா லேயரையும் சேர்த்து ஒரே லேயர் ஆக்கிடுவோம். அதுக்கு Ctrl+Alt+Shift+E அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே கீழே இருக்க எல்லா லேயரும் சேர்த்து ஒரே லேயர் ஆகி ஒரு இமேஜாக நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டரில் கேமரா ரா ஃபில்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கேமரா ரா ஓப்பன் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, லைட்டாக கம்மி பண்ணுறேன். இவ்வளோ வேணாம், இவ்வளோ பண்ணுறேன். ஒயிட்டில் லைட்டாக அதிகமாக பண்ணுறேன். கான்ட்ராஸ்ட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒயிட்டை லைட் அதிகம் பண்ணிக்கிறேன். கலரில் வந்து நான் வார்ம் டோனை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். பர்பிளில் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். ஓகே, எஃபெக்டில் டெக்ஸ்சரை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். கிளாரிட்டியை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணுறப்ப கொஞ்சம் டெப்த்து கிடைக்கும் நமக்கு. இங்கே பாருங்கள், அந்த ஏரியாலாம் பாருங்கள் கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி அதிகம் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்சரை கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்ததாக கேர்வ்ஸில் ரெட் நான் செலக்ட் பண்ணிட்டு கீழேருந்து மேலே ஷேடோஸில் அந்த ரெட் கலர் வர மாதிரி கொஞ்சோண்டு ஏற்றிக்கிறேன். அதே மாதிரி எல்லோவில் ஹைலைட்டில் எல்லோ வர மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஷேடோஸில் எல்லோ வர மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரீன் சேனலை செலக்ட் பண்ணிட்டு க்ரீனை லைட்டாக ஏற்றிக்கிறேன். ஷேடோஸில் லைட்டாக ஒரு புஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர் ஆகும். பிஃபோர் ஆஃப்டர் நல்லா ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ஐ கான்டாக்ட் வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும், இந்த இடம்லாம் வேணாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, மாஸ்க் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ரேடியல் கிரேடியன்ட் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த ஏரியாவில் மட்டும்தான் இப்போ எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இதுக்குள்ளே தான் நடக்கும். எனக்கு அதுக்குள்ளே நடக்கணும்னா அதை தவிர்த்து மற்ற ஏரியாவில் நடக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இது இன்வெர்ட் ஆகிட்டு இப்போ என்ன செலெக்ஷன் பண்ணாலும் சரி அது இந்த செலெக்ஷனை விட்டு மற்ற ஏரியாவில் தான் அஃபெக்ட் ஆகும். நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஃபெதரை கொஞ்சம் கம்மி, ஃபெதரை நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ எனக்கு இப்போ இன்னும் இந்த ஏரியாவில் கண்டு போகணும், அதாவது அட்ராக்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஒரு ரேடியல் கிரேடியன்ட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் எடுத்து போட்டுக்கிறேன். என்ன பண்ணுறேன்னா அந்த பிளாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக்ஸ் லைட்டாக அதிகம் பண்ணுறேன், எக்ஸ்போசரை லைட்டாக அதிகம் பண்ணுறேன், ஒயிட்டு லைட்டாக அதிகம் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அந்த அங்கே இருக்க லைட்டு இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகி ஃபோக்கஸ் ஃபுல்லாக நமக்கு இந்த இடத்துட்டு வருது. வார்ம் டோனை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். ஓகே, கலரை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணுறப்ப பாருங்கள் நமக்கு அட்ராக்ஷன் இன்னும் இந்த இடத்துக்கு போகுது. சப்ஜெக்ட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காங்க. ஓகே, அடுத்தது என்ன பண்ணோன்னா கலர் கிரேடிங்கில் ஷேடோஸ் ஏரியாவில் லைட்டாக எல்லோ கொண்டு போய்ப்போம். ஹைலைட் ஏரியாலும் எல்லோ கொண்டு போய்க்கிறேன். மிட் டோன்ஸ்லேயும் எல்லோ கொண்டு போய்க்கிறேன். பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். பிஃபோர் ஆஃப்டர் சின்ன சேஞ்சஸ் தான், ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கு. கேலிப்ரேஷனில் ப்ளூ ப்ரைமரியை கம்மி பண்ணிக்க இந்த மாதிரி கொண்டு வந்துக்கிறேன், அதாவது மைனஸ் பண்ணிக்கிறேன். க்ரீன் ப்ரைமரியை இப்படி கொண்டு வந்துக்கிறேன். ரெட் ப்ரைமரியை இதில் இந்த மாதிரி கொஞ்சிக்கிறேன். சேச்சுரேஷனை கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் ஒரு பிஃபோர் ஆஃப்டர். ஓகே, ஒரு நேச்சுரல் லுக்கிங் வந்துடுச்சு இதில். இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் பிஃபோர் ஆஃப்டர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் வந்துடுச்சு இந்த இமேஜுக்கு. ஓகே, இவ்வளோ தான் இந்த எடிட்டு. இந்த இமேஜில் இவ்வளோ போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்படி நார்மலாக அந்த இமேஜை இவ்வளோ ட்ராமேட்டிக்காக நம்மளால் ஒரு ஏஐ டூலை பயன்படுத்தி பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.